நம்முடைய குங்குமக்காலை அருளால் மஞ்சள் குங்குமத்துடன் நீர்வழிகாலமாக வாழ்ந்திருப்பாய் தங்கமே, வாழ்ந்திருப்பாய். என்னுடைய தோழிமார்களும் பட்டாளத்தில் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கும் நேரத்தில் அது சீக்கிரமாக வர வேண்டும் என்று அழைத்தீர்கள் அல்லவா? ஏது காரணம் அண்ணா? என்ன காரணம்? அம்மா, தாங்களை எதற்காக அழைத்திருந்தால் கொங்குருவத்து என்று கோணாடு 32 நாட்டார்களும் சரி நம்முடைய நெல்வெள்ளத்தி மீது கொடியெடுத்து வந்து பையமான அருகாமையில் கூட்டம் கூட்டமாக கும்பல் கும்பலாக கூடிட்டார்கள். கூடியது மட்டும் அல்லாமல் நெல்வெள்ளத்து கோட்டையை இடித்து ஆளுக்கு ஒரு குடி மண்ணாக தள்ளி செல்ல வேண்டும் மேலாடு என்று வந்து கூட்டமிட்டிருக்கிறார்கள். நம்முடைய வையமலை சாம்பகன் அங்கு சென்று அன்னவனால் ஈட்ட முறைகளை அந்த காதுகள் மூக்குகள் எல்லாம் மறுத்து சிக்கப்பயில் பாட்டு தாங்களுக்காக பாதிப்படை ஒதுக்கி வந்திருக்கிறேன். பாருங்கள் சின்னாண்டவா, மேலாடு யுத்தத்துக்கு செல்லும் என்று தெரிவித்தார். சரி, நான் படியெடுத்து சென்றேன். அப்பொழுது நம்முடைய அத்தவுள்ளத்த அம்மன் பெருமாள் சின்ன பெருமாள் சபைக்கேத்த மைத்துனன் என்னை தடுத்து நிறுத்தி விட்டார். அதாவது நம்ம இருவரில் ஒருவராவது மேனாடு யுத்தத்துக்கு செல்ல வேண்டும் என்றார். சரி, அதாவது வடதேசமாக வெள்ளாங்குளத்தூர் சத்தியம் செல்வதற்காக சென்ற பொறுமை பொறுத்த பொன்னாண்டவன் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு புரியாமை கொம்பான கோட்டையிலே கூறி விளையாண்டு கொண்டிருக்க வேண்டும், அப்படி புரிவது கூடாது என்று சொல்லி சென்றிருக்கிறார். நம்ம இருவரில் ஒருவராவது புரிவதாக இருந்தாலும் மேலாடு யுத்தத்துக்கு செல்வதாக இருந்தாலும் 10ஆம் தலை பகடையாடு மேடை சென்று இருவரும் பகடையாட வேண்டும். பகடையாட்டத்தில் வெற்றி அடைந்தவன் மேலாடு யுத்தத்துக்கு செல்ல வேண்டும். தோல்வடைந்தவர்களை யானைகிட்டு சங்கிலிகளை 60 சங்கிலியிலே இருபுத்தூரிலே கட்டுப்பட வேண்டும் என்று பந்தயம் வைத்திருக்கின்றோம். நம்ம நாங்கள் இருவரும் ஆடும் பகடையிலே சமமாக தெய்வமாக இருந்து சாட்சி சொல்ல வேண்டும். தாங்கள் அதுக்காகத்தான் தாங்கள் அழைத்திருக்கின்றோம். எப்படி பல்லாத கனவுகள் என்று ஒவ்வொன்றாக நமது பெரியண்ணரிடத்தில் எடுத்து சொன்னேனோ அதே போல் வேட்டை சென்ற செல்வங்கள் என்பவன் அரண்மனையை நாடி வந்தான். ஏதாவது பொய்யான வார்த்தைகளை சொல்லி அரண்மனைக்குள் புகுந்து நம்மை எல்லாம் விட்டு பிடித்து நமது பெரியண்ணரை வடதேசம் வெள்ளாங்குளத்திற்கு சத்தியம் அளித்து சென்று விட்டான். பாரு, உண்மை உண்மை. நமது அண்ணர் இல்லாத நேரத்தில் மேலாட்டு வேடுபடுகள் படையெடுத்து வந்து விட்டார்கள். அவர்களோடு எதிர்த்து சண்டை செய்வதற்காக செல்ல வேண்டுமானால் பகடு விளையாட வேண்டுமா? உண்மை அண்ணா, பகடு விளையாடுவது என்றால் சூதாடுவது. ஆதி காலத்தில் சூதாடிய ராஜமன்னர்கள் 6 நகரத்தை இழந்து வனவாசம் சென்றார்கள். அநேக துன்பப்பட்டார்கள், அநேக கஷ்டத்திற்கு ஆளாகிறார்கள் அல்லவா? அண்ணர் இல்லாத நேரத்தில் அத்தாவு நீங்கள் பகடு விளையாடுவது சரியில்லை அண்ணா, வேண்டாம். அம்மா, அதாவது மானத்துக்கு கீழே இருந்து மழைக்கஞ்சி ஆக போகிறது இல்லை, வறுமையில் வந்தா படுந்துயரம் பட்டுத்தான் ஆக வேண்டும். நடப்பது நடக்கும், நடக்காது நடக்காது. ஆகையால் இதை பார்த்து நம்ம பயந்து கொண்டு இருப்பதா? கொங்குருவத்தோடு கோணாடு 32 நாட்டார்களும் இந்த நெல்விளையாட்டு கோட்டைகளை படையெடுத்து வந்து வையமலை அருகாமையில் கூட்டம் கூட்டமாக கூடிவிட்டார்களாம். ஆனால் நம்ம கோட்டையிலே பொன்னர் சங்கர் இருக்கிறான் செய்தி கேட்ட சந்திர சூரியன் கூட நம்ம கோட்டை நேராக வராது, செஞ்ச நேராக என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, தேவர்களும் மூவர்களும் 33 தேவர்கள் ஆதிசிவன் மாயவன் அம்பால தேவர்கள் அந்த யமதர்மனை எங்களுடைய பேரை சொன்ன அதிரி நிற்பார்கள், அதிர்வார்கள். அப்படி இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் படையெடுத்து வந்திருக்கிறார் என்றா என்ன நெஞ்செழுத்தம், என்ன தைரியம். ஆகையால் நாங்கள் ஆடும் பகலிலே நீ சமமாக இருந்து சாட்சி சொல். நாங்கள் போய் வருகிறோம், அந்த மேலாட்டு காளி மன்னர்களை வென்று வருகிறோம், வென்று வருகிறோம்.
இருப்பது என்னுடைய கை, இடதுபுறம் இருப்பது அத்தானுடைய கை. யார் கை வெற்றி அடைந்திருக்கிறது, யார் கை தோல்வியடைந்திருக்கிறது, நன்றாக கவனமாக பார்த்து சொல். அண்ணா, அத்தாங்க பைரவருக்கு இருகால் 10, உங்களுக்கு பகடவத்தை இருகால் 6. அத்தாங்க வெற்றி, உங்களுக்கு தோல்வி. என்ன சொல்கிறான்? சித்தான குட்டி சிறுபுலி குமரசங்கன் பகடைகளை தோத்து விட்டானா? நிச்சயமாக சத்தியமாக அண்ணா, தோல்வி எதற்காக இவ்வளவு கோபப்பட வேண்டும்? யாரிடத்தில் தோல்வி எழுந்தீர்கள்? நம்முடைய அத்தை மகனிடத்தில் தானே. முதல்வரை தொட்டால் என்ன, இப்போது இரண்டாவது முறை நீங்களும் நமது அத்தான பகடை விளையாடுங்கள். யாருக்கு வெற்றி, யாருக்கு தோல்வி, கவனமாக பார்த்து சொல்லுங்கள். ஆகட்டும் தகுவே, கவனமாக பார்த்து சொல்லுகிறார். அந்த தங்கையோட சாட்சியாக பார்த்தாயா? இப்ப மறுபடியும் தாங்கள் சொன்ன பிரகாரம் பகடையாடி இருக்கின்றேன். அதை கவனமாக பார்த்து சொல். தம்பி, இதை பேசு பேசு. அண்ணா, இரண்டாவது ஆட்டத்தை கவனமாக பார்த்தேன். இரண்டாவது நம்முடைய அத்தாங்க பைரவருக்கு ஹலோ தம்பி, உனக்கு ஏதாவது போட தெரியுமா தெரியாது? அப்புறம் ஏன் இப்படி போட்டு பல இதையும் எடுத்துக்கிட்டு இருக்கிற? கரெக்டா பேசுனா பேசு, சார்பு பண்ணா சார்பு, இது அப்படி வை. தொலைவிட்டு கிடக்குற. ஹலோ ஹலோ ஹலோ, சுத்தமா போச்சு. எங்க நல்லா இருக்கு போட்டு ஒண்டிட்டு. ஹலோ ஹலோ, ஒண்ணும் காணாது. ஹலோ 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 ஹலோ, உனக்கு வைக்கவே தெரியலப்பா தம்பி, குழம்பிட்டு கிடக்குறேன். ஹலோ ஹலோ ஹலோ. அண்ணா, இரண்டாவது ஆட்டத்தை கவனமாக பார்த்தேன். மறுபடியும் அத்தாங்க பைரவருக்கு இருகால் 10, உங்களுக்கு பகடவத்தை இருகால் 8. மறுபடியும் அத்தாங்க வெற்றி. இரண்டாவது முறை நான் தோற்று விட்டனா? அம்மா, இரண்டாவது முறை நான் தோற்று விட்டனா? என்ன சொல்கிறான்? இரண்டு முறை கைவிடுத்து விட்டபடி கவலைப்பட வேண்டாம். முன்னோர்கள் செல்வார்கள், ஏதோ ஒரு காரியத்திலும் ஏதோ ஒரு காரியத்திலும் இரண்டு முறை தோல்வி அடைந்தால் நிச்சயமாக மூன்றாவது முறை வெற்றி அடைவார்கள் என்று முன்னோர்கள் சொன்ன வாக்கியம் இருக்கிறது. அதாவது இப்போது அத்தபடிகள் மூன்றாவது முறை பகடை விளையாடுங்கள். யாருக்கு வெற்றி, யாருக்கு தோல்வி என்று கவனமாக பார்த்து சொல்லுங்கள். அப்படியே ஆகட்டுமா? ஆகட்டும். அந்த பகடை இருக்காமே முதல்ல உட்கார்ந்து இருந்தாரு, அவரை வர சொல்லி இதை கட்டு. ஆமா, ஒரு விடு. மூன்றாவது முறை ஆட்டத்தை கவனமாக பார்த்தேன். மூன்றாவது முறையும் நம்முடைய அத்தாங்க வெற்றி தோல்வி. அந்த துகுணமா தொட்டு விட்டோம் முண்டி. வீரபாகி பேச போறப்பா. எத்தனை மைக்கு? 3 தானே அது. பையன் தான் ரெடி பண்றது. இவதே எல்லாம் போட குழப்பிட்டு இருக்காங்க. அப்ப அவர் எங்க முதல்ல போடுங்க, அவரை வரச்சல.
ஹலோ 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 கம்ம இருந்தது ஒன்றே இல்லை ஹலோ நான் கட் பண்ண நீ போயிட்டு இரு. ஹலோ 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 புறப்படுங்க கூட்டமாக கூடிக்கொண்டிருக்காண்டா பலிக்கு பலி கொலைக்கு கொலை வெற்றி அந்த புறப்பலி எகிந்த முறைகள் கூட்டமாக கூடிக்கொண்டிருக்கிறார்கள் சாமி. இவர்களாம் மேனாட்டு காய்வடை மன்னர்கள் ஆண்டவா. உண்மைதான் சாமி. வீணத்தை வாங்க அப்படியே ஆகிட்டு ஆண்டவா. அப்படியே மேலே போடு மேலே போடு இப்படியே வந்து பாடு தூங்கிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹலோ ஹலோ தொலாடு நடராஜபுரத்தைச் சேர்ந்து பெருமாள் மகன் பழனி, பழனி மகன் அந்த நீடு கண்டுபிடி மணிவேல் கமல்கரன் அவர்கள் எங்களுக்காக 20 செல்களை வாரி வழங்கினார். அண்ணவர் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக பட்டி பெருகி வளபலமாகி நிர்வாகிகளமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்து வருகிறேன். தாயே பெரியக்கா வீரவாகி புறப்படுங்க ஆண்டவா. அண்டவனை சிண்டா பிடிச்சி செலுத்துவார்கள். அப்படி ஆகட்டும் ஆண்டவா. அப்படி ஆகட்டும். ஹலோ 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 ஏய் தாங்கள் யாரு? ஹலோ இந்த வஜ்ஜமலை சந்தையில கூட்டமாக கூடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்க யார்? ஓஹோ ஓஹோ நான் யார் என்று தெரியவில்லை. யார் என்று தெரியவில்லையா? எங்க யாருவா மேலாடி காலமே நானாங்க. ஹலோ ஹலோ தாங்கள் தான் மேநாட்டில் சேர்ந்த காளி மன்னர்களா? ஆமாங்க. காளி மடைகளுக்கு மண்ணே தளபதி மன்னன் தலையாரி. இல்லைங்க சரி காளி மண்ணுங்க. காளி மன்னனா? அதவே மாத்தி சொல்லு பாப்போம். காளி மன்னன் மன்னன் மணகாளி மலகாளி.
மன்னன் தாலி. சரி இந்த மையமலை சந்தையில கூட்டமாக கூடிக்கொண்டிருக்க காரணம் என்ன? எங்க சண்டைக்கு போறோம்? யாரு கூட? உங்க கூடதே. சந்தைக்கு தாப்பா வந்திருக்கீங்க, என்னப்பா? சண்டைக்கு வருத்த பண்ண இன்னைக்கு அடிச்சு கொண்டு விட்டதால் அதனால சண்டைக்கு வந்து கொண்டு. உன்னுடைய வீரதங்க வளர்க்கக்கூடிய பண்டியானது நாங்கள் கொண்டு விட்டாமா? ஆமாம். உங்களுடைய வீரதங்க வளர்க்கக்கூடிய பண்டியானது எங்க வளர்த்து வந்தது? இதை மேல்நாட்டுல வளர்த்தான். மேல்நாட்டுல வளர்க்கும் போது ஏதோ தெரியாம கீழ்நாட்டுக்கு வந்துருச்சுங்க. மேல்நாடு மேல்நாடு சலுப்புல இருக்கு போடுவேன். மேல்நாடு காலையில் சொல்லுது. ஐயோ 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 போது போக வராது போக வராதுன்னு சொன்னேன். வராதுன்னு சொன்னேன். ஐயோ போச்சு சோறு முடிஞ்சு போச்சு. எங்க அடிச்சு கொல்ல கூட்டி வந்து ஏய் மைக் இங்க இருக்கு, இங்க வாடா. அங்க என்ன போற? பேசாம இங்க வாடா நீ. தள்ளுங்க அல்லே வராதுன்னு சொன்னேன். நெருப்புடா 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 நெருக்குடா. காளி மன்னர்களே வாருங்கள். இப்படி உன்னுடைய தங்கை வீரதைக்க வளர்க்கக்கூடிய பண்டியானது மேல்நாட்டுல வளர்த்து வந்தது அல்லவா? ஆமா. பண்ணிய கூட ஒழுங்கா வளர்க்க போது போதுங்க. உன்னுடைய தங்கை வளர்த்து வந்தது அல்லவா பண்டியானது? அந்த பண்டியானது கீழ்நாட்டுக்கு வந்தது அல்லவா? கீழ்நாட்டுக்கு வந்த பண்டியானது என்ன செஞ்சது தெரியுமா? என்ன செஞ்சது? என்ன செய்யும்? இது மேய. சரி அதை விட்டா பசி பசி எடுத்திருக்கிறது சாமி ஐயா விட்டு வெள்ளாமையெல்லாம் அழைத்து கொண்டு வந்தது உங்களுடைய பண்டியானது. பாவா சாப்பிட்டு போகுது. சாப்பிட்டு போகுது. கட்டமா போச்சு. ஏய் இல்லையா ஐயோ பண்ணிய கொண்டு விட்டான்னு சொல்லி நீ நெருப்புடா நெருங்குடா ஐயோ ஐயோ போடு ஐயோ போடு போடு விட. ஏய் ஏய் வரல ஏகா சாமி ஏய் ஏய் ராகிட்ட கட்டப்பட்டு வா. ஏய் வாடா கருப்பு ஏய் அங்கிட்டு போனா இங்கிட்டு அடிக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு ஒரு மனுஷனா அடி தாங்க முடிஞ்சு வரே மறுபடியும் கூப்பிடுறாங்க அடிக்க கூப்பிடுறாங்க. ஏங்க சொல்லுங்க. என்னைக்குமே ஸ்டேஜில் போகிறது 1 2 3 4 4 அதை போட்டு 3 இது 2 இருக்குது. முடிஞ்சா சண்டைக்கு வாங்க. பயமா இருக்கு இருக்க. அதனால வந்த வேலை சண்டைக்கு கீழே மட்டும் போடுங்க. இருங்க பயமா இருக்கு. கொலைய ஆடுதுங்க பேசாம. போடுங்க. ஏய் சரி எங்க மீது சந்தைக்கு வந்திருக்கின்றாய். ஆமா எங்கெல்லாம் கொண்டுகிட்டு கொண்டுட்டு வீரதங்கால சின்ன எடுக்கணும் கட்டிக்கணும். வீரதங்க யாருப்பா? உன்னோட தங்க தானே? அது சரி. தங்கால ஏய் சங்கால சொல்றது வீரதங்கடா மாட்ட ஆளு மாட்ட தங்கச்சி கட்டக்கூடாதா? ஐயோ நான் சித்தப்பா ஏ பாரிபோ கட்டிப்போ உள்ளு கட்டிப்போ நோனை பாரிபோ பாரிபோ நோனைக்கு
வீரமகி சண்டால வேடுகள் எல்லாம் வெட்டி கருவறுத்து விட்டோம். அண்ணவர்கள் வெட்ட விட்ட தலைத்து கொண்டு வருகின்றார்கள். உண்மைதான் சுவாமி. இருந்து வருகின்றார்களா இல்லையாட்டு செட்ட மரமாக இருந்து பார்ப்போம். வடநாட்டை கூடிய அத்தப்பிள்ளையானவருக்கு வயது 16 வாலிப தொண்டோடு இன்றோட முடிவெடுத்துவிட்டது. ஆனால் வாழைத்தஞ்சை வில்லாக வளைத்து மல்லிகைப்பூ அன்னமில் ஏறி விட்டது. காலிப்படிகள் எல்லாம் வெட்டி கருவறுத்து கொண்டிருந்தோம் அல்லவா? அந்த நேரத்தில் 10 என்னுடைய இடதுமாரிகளை அம்பு தொடுத்து விட்டு ஓடிவிட்டார்களே சாமி. வீரமாகி அன்புமற்ற காரணத்தினால் என்னுடைய திரைகளை எப்படி துடிக்கிறது தெரியுமா? கூற வேண்டும் கொண்டவா. என்னுடைய மனமானதெல்லாம் எப்படி எல்லாம் இருக்கின்ற தெரியுமா? வீரமாகி வீரமாகி என்ன வீரமாகி மரத்து மரமாக அமர்ந்திருக்கும் பொழுது மாறில் அன்பு தொடுத்து விட்டார்களே. மாறில் அன்பு பட்டதினால் மதிமயக்கமாக வீரமாகி வீரமாகி அடா நிக்க நிக்க எல்லாம் வலிக்குது, தந்தலை நோக்குது வீரமாக. தோள்கள் எல்லாம் துடிக்கிறது, துக்குரியாகுது வீரமாக. அட்டவா வீரமாக நம்மளுடைய பட்டூரு கோட்டையை விட்டு விரும்பலது. ஐயோ சாமி. ஆடா சங்கரையூ என்னுடைய சின்ன வயசுல ஆலகட்டு மாளிகையில் இரவு தோழால்
18 சுத்தாக சுத்தி கட்டி வைத்து விட்டு இருவருமே சண்டைக்கு வந்தமே வீரமாக. உண்மைதான்டவா இருவரி வந்து எடுத்திருந்த சண்டாளுக்கு சாபு வந்து நேர்த்தி விட்டது. சாமி என்ன தெரிவிக்கின்றது ஆண்டவா? சத்தியமான ஆண்டு வந்து சாமி அண்ணாவுக்கு கேட்டா நமது பெரியார் சத்தியத்திற்கு செல்லும் பொழுது ஒருவர் விட்டு ஒருவர் பிரியாமல் இருக்க வேண்டும் என்று தெரிவித்து சென்றார் ஆண்டவா. எப்பொழுது தாங்கள் மீது அம்பு பாய்ந்து விட்டது என்று இந்த காலகத்தில் அழுத புலம்பை கொடுங்க சாமி. நமது பெரியவர் வந்து என்னுடைய அத்தா எங்கே என்று கேட்டால் என்ன பதில் இருக்கும் என்று ஒன்றுமே புரியவில்லை சாமி. ஆண்டவா நம்மளுடைய பெரியமை சத்தியம் செல்லும் பொழுது ஒருவரை விட்டு ஒருவரை பிரிய வேண்டாம் என்று தெரிவித்து விட்டு சென்றாரே. உண்மைதான். நாமல் இருவரும் விட்டு தன்னன் தனியாக காலகத்தில் படையெடுத்து வந்த காரணத்தினால் என் மீது அனுப்பப்பட்ட காரணத்தால் அழுது பொழுமிக் கொண்டிருந்தால் ஏனப்பா என்று கேட்க கூட நாதி கூட இல்லாமல் போய்விட்டதே என்று தெரிவிக்கிறார் வீரமாக. சுவாமி வீரவாகி ஆண்டவா இருந்தாலும் என்னுடைய மனமானது இல்லை எப்படி எல்லாம் இருக்கிற தெரியுமா வீரவாகி? கூற விட்டு மாட்டோம். ஆனா நிக்க 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 சொக்குதல நல்லவெல்லாம் தட்டுமாறுத வீரமாக. மதிமயக்கமாக நடப்ப மன்னவன் என்னடா செய்வ வீரவாகி? வீரவாக நான் இனிமே பொழைக்க மாட்டேன் போல தெரிகிறது வீரவாகி. ஆண்டவா அதி சீக்கிரமாக பட்டூர் கோட்டைக்கு சென்று சென்று இங்கே நடந்ததெல்லாம் என்னுடைய சின்ன மைத்தானத்தில் தெரிவிக்க வேண்டும் வீரவாகி. ஆண்டவா வீரவாக இந்த காலகத்தில் உன்னை தன்னம் தனியாக விட்டு நான் எப்படி ஆண்டவா சென்று செல் வீரவாகி. ஆண்டவா இந்த காலகத்தில் என்ன தன்னம் தனியாக விட்டு விட்டு நான் மட்டும் எப்படி செல்வது என்று கேட்கட்டா வீரவாக. தாங்கள் ஒருவன் மட்டும் நெல்லை மலநாடு கோட்டைக்கு சென்றார். என்னுடைய தங்கை அதாவது பட்டூர் கோட்டையை எனக்கும் என்னுடைய தங்கைக்கு திருமண காரியம் முடித்து கண்ணழகு பார்ப்போம் என்று என்னுடைய சின்ன மாய்த்தாரு பெரிய மாய்த்தார்கள் ஆசையாக இருந்தார்களே வீரவாகி. உண்மைதான். அந்த ஆசையானதெல்லாம் இன்றோட மண்ணாக மண்ணி போய்விடும் போல தெரிகிறது வீரவாகி. சாமி இந்த வீரவாக இருக்கும் தாங்கள் ஒன்றுக்குமே அஞ்ச வேண்டாம் ஆண்டவா. வீரவாக சாமி தாங்கள் ஒருவன் மட்டும் பட்டூர் கோட்டைக்கு சென்றார். என்னுடைய ஒத்துமை தங்கை என்னுடைய அத்தானங்கை என்னுடைய மைத்தானை கேட்டார். அண்ணவனுக்கு என்னடா பதில் அளிப்ப வீரவாகி? ஒன்றுமே புரியவில்லையே சாமி. வீரவாக ஆண்டவா அத்தான் என்கிட்ட கேட்டால் அத்தான் இதோ வருகிறார் இதோ வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டும் வீரவாகி. வீரவாகி காராம் பறச்சி பெற்றதான் கூட கண்ணுக்கு கண்ணாகும் தோலுக்கு தோளாகும். நான் எங்க சென்றாலும் என்னுடைய பின்தொடர்ந்தே வருவிய வீரவாகி. உண்மைதான் சாமி. உன் இந்த கானகத்தில் தன்னா தனியாக விட்டு 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 காரண பாராட்சி வெட்ட
உன்னுடைய கண்களுக்கு ஒற்றுமை தெரியவில்லையா? உண்மைதான் சொல்லு. வீரமாக ஆண்டவா, அன்று வாங்கி வந்த வரமானது வயது 16, வாழ்வு 92 இன்றோட முடிய போகிறது வீரமாக. ஆண்டவா, இன்றோட முடிய போகிறது வீரமாக. உன்னுடைய கண்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்று பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மைதான் ஆண்டவா. அத்தமணிக்கு போது கண்டு மெத்தமணிக்கு என்னுடைய சின்னடாரத்தில் தெளிக்க வேண்டும். இதை தெரிவிக்கிட்டேன். சாமி சின்னடாவா கொண்டு இருந்த கோலாடு 34 56 நாட்டிலிருந்து நமது அத்தாவை படையெடுத்து சென்றவல்லவா. படையெடுத்து சென்ற இடத்தில் நமது அத்தா ரத்தக்கரை பட்டு பட்டுமுறை சேர்ந்துட்டார் ஆண்டவா. மேலாடு உத்தத்துக்கு சென்ற அத்தவல்லாத்த அம்மன் பெருமாள் சின்ன பெருமாள் சபைக்கேற்ற மைத்துரான் கழிச்சு படையிலே பட்டு படுகாலம் தேர்ந்து விட்டார். அத்தமும் மனிதர் அத்தமும் மனிதர் என்று அசத்தியமாக எடுத்து சங்கர் சத்துரு வரத்தினால சங்கீதம் கொடியாகி மெத்தவும் கண்ணீர் சோர்ந்து வெடுப்பதும் போவோம் என்று சுத்தர பூஜனங்கள் ஆகி சங்கர் ஆண்டவா, சிறப்புடி செல்வோம். அந்த கங்கதரன் கட்டைகளை கட்டி தங்கள் கற்பால தண்டையும் பூட்டி வாடா. தந்தையை போட்டினா கால்களை பதிவு போட்டு
நான் எப்படி கனவுகள் கண்டேனோ எது போல அண்ணன் இடத்தில் எடுத்து சென்றேனோ அப்படியே அடங்கப்படுத்தி விட்டதோ அண்ணா 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 இருந்தாலும் அண்ணா என்னை விட்டு நீதான் போக அண்ணா சின்ன பெருமா சபைக்கத்தம் வைத்தவனுக்கும் தாங்களுக்கும் நெல்லிவநாட்டு கோட்டையிலே திருக்கல்யாணம் செய்து கண்ணழகு பார்க்கலாம் என்று எண்ணியிருந்தேன். அம்மா நான் எண்ணிய எண்ணமல்லா, ஐயோ மண்ணோடு மண் அம்மா. அதாவது மணியன் கூட்டத்திலே மணியன் குறிச்சியிலே மணியன் கூட்டத்திலே நமக்கு மாமனாக வந்து பிறந்து நமக்காக வாழ்ந்து நமக்காக இன்று மேலாடு யுத்தத்துக்கு சென்று பட்டு படுகளை செய்து விட்டாரே. நான் இந்த நாட்டை ஆளப்போகிறோமா அல்லது வீழப் போகிறோமா? என் மைத்துனனை பறி கொடுத்து நம்ம என்னமா செய்வோம்? ஐயோ அம்மா தாமரையா தன் வயிற்றில் தங்க
அமுத்து ரத்தினத்தை நம்ம என்ன செய்வது அம்மா? மைத்துனனை பறிகொடுத்து இந்த நாட்டை ஆளப்போகிறோமா சரி. அல்லது மீளப் போகிறோமா? ஐயோ, என் அத்தாவை பறிகொடுத்து நான் என்ன செய்வேன் அம்மா? அம்மா, அம்மா தங்கமே, இதை தடுக்க வேண்டாம் அம்மா, தடுக்க வேண்டாம். போய் வருகிறேன். கேளுங்கள் அண்ணா, கேளுங்கள் அண்ணா. அத்தனை இழந்த துக்கம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறதா? இந்த பாதைக்கு மட்டும் இருக்கிறதா அண்ணா? இருந்தது அண்ணா, நமது தமிழை மாண்டல் அண்ணா, ஆண்டவரை மாண்டல் அண்ணா, ஆண்டவரை மாண்டல் அண்ணா, ஆண்டவரை மாண்டல் அண்ணா. சென்றதற்கு பிறகு நம்முடைய அத்தனை இழந்ததுதானே நமக்கு மிச்சம். வேண்டாம் அண்ணா, அண்ணன் இல்லாத நேரத்தில் அரண்மனையை விட்டு நீங்கள் எங்குமே போகக்கூடாது. தங்கமே, என்னம்மா சொல்கிறா? நம்மெல்லாம் ஒக்க பிறந்தவர்கள், ஒருவருக்கு ஒருவர் விட்டு புரியாம வாழ வேண்டும். ஆனா அத்தமறிஞர் என்ன ஆணைப்பட போன நல்லனா போக வேண்டாம் என்று நீ தெரிவிக்கிறாய் தங்கமே. நமக்காக வந்து பிறந்தவர், நமக்காக வாழ்ந்தவர், நமக்காக இன்று மேலான யுத்தத்துக்கு சென்று பட்டுப்படுகலாம் சென்றிருக்கிறார். நீ ஒரு ஆணாக பிறந்திருந்தா அந்த வலியும் வேதனையும் உனக்கு புரியும். நீ பெண்ணாக பிறந்திருக்கிறா, அதனாலதான் நீ நம்ம ஒருவருக்கு ஒருவர் விட்டு புரியாமல் வாழ்வோம். போக வேண்டாம், யாரோ மனித நமக்கு என்ன போக வேண்டாம் என்று தெரிவிக்கிறாய் அம்மா. இல்லை இல்லை அம்மா, நம்ம தாமாமன் வீட்டிலே நமக்காக திருப்பாக்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிற மகாவிஷ்ணு நமக்காக வந்து பிறந்து நமக்காக வாழ்ந்து இன்று மேலாள் யுத்தத்திலே நமக்காக பட்டு படுந்தவள் சென்றிருக்கிறாரம்மா. அப்படி இருக்கின்ற நேரத்திலே அத்தாவை போனா போகட்டும், போக வேண்டாம் என்று நான் இருக்க முடியுமா? இல்லை, தாங்களுக்கு என் மைத்துனருக்கு திருக்கல்யாணம் செய்து அந்த நெல்லிவநாட்டு கோட்டையிலே கண்ணழக பார்க்க வேண்டும். தாங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை தோல் மீதும் ஆண் மீதும் கொத்து கட்டி நான் பாராட்டி சீராட்டி வளர்க்க வேண்டும் என்று எண்ணிருந்தேன். நான் எண்ணிய எண்ணமெல்லாம் மண்ணோடு மண்ணு அழித்து போய்விட்டது. ஆகையா இந்த நெல்லிவநாட்டு கோட்டையிலே நம்ம ஆளாடு கொனடம்மா தங்க அழகுமணி பலநாட்டை நாடு
நாடு புகழ்பெற்ற நன்னாட்டை என்னுடைய பொறுமை பொறுத்த பொன்னாண்டவன் தலைமையிலே ஆட்சி புரிந்து வருகின்றோம், ஆட்சி புரிந்து வந்தோம். இன்னும் அந்த பொறுமை பொறுத்த பொன்னாண்டவன் என் பொன்முகத்தை எந்த பிறவியில பார்ப்பேன், எந்த ஜென்மத்தில் பார்ப்பேன், எந்த யுகத்தில பார்ப்பனமா? ஒக்க பிறப்பம் என்றா 1 கோடி நாள் செல்லும், சேர்ந்து பிறப்பம் என்றா சில காலம் செல்லுமே. நான் என்ன செய்வேன்? 50 ஆண்டு இந்த நெல்லிவல்லாட்டு கோட்டையிலே இன்று தன்னன் தலைமையாக ஒன்றை விட்டு செல்லக்கூடிய சத்தியத்தை முடித்துவிட்டு அரண்மனை வந்தவுடன், அம்மா தங்கமே, நம்முடைய கோபமுள்ள தம்பி இங்கே அம்மா அத்தானுக்கு வேகமாக சாப்பிடுங்க. அரண்மனை ஒருவரை கூட காணவில்லை. இதை பாவிய கேட்டால் நம்முடைய பெரியவருக்கு என்ன பதில் சொல்வேன்? தங்கமே, வடதேசமாக வெள்ளாங்குளத்தூர் சத்தியம் சென்றிருக்கிறாரே, என் பொறுமை பொறுத்த பொன்னாண்டவர் அந்த தங்க திருவேணி பொன்முகம் அண்ணன் பொறுமையில் சிகரம் அல்லவா அவர் இங்க வந்து என் தம்பி எங்கே, அத்தா எங்கே, பையமல சாமுகன் எங்கே, பதிகளை பால் குடிக்கும் மத்தியாய் குட்டி எங்கே, நான் என் தம்பி ஏறி சவாரி செய்யக்கூடிய காரிபட்ட நீரா அந்த பொறுமை எங்கே என்று கேட்டா அவர்களுக்கு நான் என்ன பதில் இருப்பேன், என்ன செய்திகளை சொல்லுவேன், அதற்கு என்ன செய்தி சொல்லி அந்த அண்ணனை ஆறுதல்படுத்துவேன். நான் என்ன செய்வேன் அண்ணா, நான் என்ன செய்வேன்? ஐயோ, என்ன செய்வேன் என்று சொல்லுவேன். உண்மைதான் அம்மா, என் பொறுமை பொறுத்த பொன்னாண்டவருக்கு சொல்லக்கூடிய செய்தியை சொல்கிறேன், கேள் தங்கமே. அம்மா, சத்தியம் போ நன்னர் வந்து தம்பி அங்கை அண்ணன்
சொல்வதை கேளாமல் அத்தானை கொண்டவர்கள் தலையோரு காய்கறிகளை பழிக்கு பள்ளி வாங்கி விடுகிறேன். தங்கமே, என்னை தடுக்க வேண்டாம் அம்மா. நீ பதனமாக அரண்மனையில் இருப்பாய் என்று எனது பெரிய என்னுடைய சின்னனர் எனக்கு ஆறுதல் எடுத்துரைத்து விட்டு என்னுடைய சின்னனர் படையெடுத்து சென்று விட்டார். அன்னை எப்ப வருவார் தெரியவில்லை. ஏதோ என் அரண்மனைக்கு சென்று என்னுடைய பெரியண்ணர் சென்ற வழி மீது அமர்ந்து அரண்மனை முன்பாக உப்பரிக்கத்திட்டு இருக்கிறது. அதில் ஏறி நின்று எனது பெரியண்ணர் எப்ப வருவார் வருவார் என்று வடமுகம் பார்த்த வண்ணமாக என்னுடைய பெரியண்ணர் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன். செய்ய வேண்டும் ஒப்பனையாலே அத்தபுள்ளத்த அம்மன் பெருமாள் சின்ன பெருமாள் சபைக்கேத்த மைத்துரனை கொண்டவன் தாங்கள் தானா? ஏன்னா நறுக்கு காலி மாதிரி சலுப்பு சலுப்புன்னு சொல்லிட்டு இருக்க. அத்தபிள்ளை மைத்துரனை கொண்டவன் தாங்கள் தானா? அந்த கத்திற்கு அது போல துண்டம் துண்டமாக வீச கொங்குருவத்தோடு கோடாடு 32 நாட்டார்களை வெட்ட தலைத்துக் கொண்டிருக்கிறார் வேங்கல் நாட்டுப்படை. இந்த வேங்கல் நாட்டுப்படையை இந்த கூட பிறந்த குமரண்டவாளா அறுத்து குமிக்க வேண்டும். கால்கள் முறிந்த சில கைகள் முறிந்த சில சம்பளம் கேட்டிருக்கேன். என்ன 5000 அவர்கிட்டே போய் கேட்டிருக்கேன். எப்ப கொங்குருவத்தி கோராடு 32க்கு படைத்தளபதி அறுத்து குமிட்டு கால் கைகள் எல்லாம் துண்டு துண்டுமாக வெட்டி வீரபா எப்படி இப்படி படைகள் இறக்கவே அடித்து மன்னன் செப்பமா கைகழுவி தீர நினைக்கும் போது சிவனர் பார்த்து
சங்காரம் செய்து தலைவேரை முண்டவேரை தனித்தனியாக பிரித்து அந்த பிணத்தில் ஏறி நான் ரெனகாவில் இருக்கும் பொழுது எங்கே பார்த்தாலும் இரத்த வெள்ளாராக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த இரத்த கலையாகப்பட்டது எனக்கு தண்ணீர் தாகம் அதிகரித்து விட்டது. வீரமாக தண்ணீர் தாகம் அதிகரித்து விட்டது. என்ன தெரிவிக்கிறீர்கள்? அன்புக்குரிய பாசத்துக்குரிய அம்மையார் இந்த நாடகத்தை வைத்து நடத்துகின்ற லட்சுமி அம்மையாரும் சின்னச்சாமி குடும்பத்தாரும் உயர்ந்த உள்ளத்தோடு நிறைந்த குணத்தோடு இந்த பகவதி அம்மனிடத்திலே அவர் என்ன காரியத்தை நினைத்து இந்த இடத்திலே சொல்லை, அதாவது கையை கொடுத்தா எப்படியும் பிடிக்கலாம், மனிதன் வாக்க கொடுத்தா எந்த காலத்திலையும் மாறவும் முடியாது, அதை எடுத்துட்டு வரவும் முடியாது. சொன்னது சொன்னதான் சொல். அந்த சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்று மாத பகவதி அம்மன் அவங்க நினைத்த காரியத்தை வெற்றி பெற்ற காரணத்தினால் உயர்ந்த உள்ளத்தோடு நிறைந்த குணத்தோடு லட்சுமி அம்மையும் சின்னச்சாமி குடும்பத்தாரும் இட்ட பிரார்த்தனை நம்மளுக்கு நலமாய்விட்டது, சுகமாய்விட்டது, பழித்து விட்டது என்று உயர்ந்த உள்ளத்தோடு நிறைந்த குணத்தோடு இந்த பொன்னர் சங்கர் என்ற பொன் காவியத்தை வரவதிக்கால பெருங்குடி கூட்டத்திலே பிறந்து இந்த வரவதிக்கால பெருங்குடி கூட்டத்திலே பிறந்து வரவதிக்கால பெருங்குடி கூட்டத்திலே பிறந்து வளர்ந்து மனித கூட்டத்திலே சம்பந்தம் எடுத்து மாமமைத்தனாக இருந்து வாழ்ந்து அவர்களெல்லாம் தெய்வமாக வழங்கப்பட்ட அந்த வாழ்க்கை வரலாறை கவர்னருடைய சமுதாய வாழ்க்கை வரலாறை நாடகமாக வைத்து நடத்த வேண்டும் என்று உயர்ந்த உள்ளத்தோடு நிறைந்த குணத்தோடு அவர்கள் உற்றார் உறவினர்கள் மாமமைத்தனன் அங்குமங்காளி பெண்டு பிள்ளை அதாவது பேரன் பேத்தி பேரன்கள் இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த பொன்னர் சங்கர் என்ற பொன் காவியத்தை நாடகமாக நடத்த வேண்டும் என்று உயர்ந்த உள்ளத்தோடு இந்த குளத்துப்பாளையத்திலே குளத்துப்பாளையத்திலே அமர்ந்து கொண்டிருக்க அருள்மிகு பகவதி அம்மனுக்கு இந்த நாடகத்தை வைத்து நடத்தி வருகிறார். அன்னவர் குடும்பம் மாடா விளக்கறிந்து மக்கள் எல்லாம் தமிழ் படித்து கூட விளக்கறிந்து குழந்தையெல்லாம் தமிழ் படித்து ஆண் போன பக்கம் அரசு கட்சி ஆள வேண்டும், பெண் போன பக்கம் வெற்றி பெருகி வாழ வேண்டும், மாமனும் மைத்துனும் மலை போல் வாழ வேண்டும், உற்றவர் உறவினர்கள் பட்டிமார் தொட்டி பிள்ளை வாழ்த்துவது என்பாரம், வரம் கொடுப்பா பெரியக்கா, சொல்வது என்பாரம், சுகம் கொடுப்பா பெரியக்கா, தோளிலே துணையிருந்து துன்பங்களை கேட்க வேண்டும், பக்கத்துணை இருந்து பாதுகாக்க வேண்டும். இந்த பகவதி அம்மன் கோபுர வளர்ந்த போர் அன்னவர் குடி வாழ வேண்டும் வளர வேண்டும், நோய் நொடி நீங்கி ஆதி பெரியக்கா தவசி வீரமலையிலே எப்படி ஓங்கி வளர்ந்திருக்கிறதோ அதை போல் தங்கா கரக வளர்ந்தது போல் அன்னவர் குடி வாழ வேண்டும் வளர வேண்டும், நோய் நொடி நீங்கி 100 ஆண்டு காலம் செய்யக்கூடிய வியாபாரமும் செய்யக்கூடிய தொழிலும் செய்யக்கூடிய விவசாயமும் லாபத்து கொடுத்து இந்த வத்தாத நதியை போல் காவேரி போல் கங்கையை போல் யமுனை போல் இப்படி எல்லாம் வளர்ந்து இந்த பகவதி அம்மன் கோபுரம் வளர்ந்த போல் அன்னவர் குடி வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துக்களை சொல்லி எங்கே சென்றாலும் வெற்றியோடு வாழ வேண்டும். இன்னும் என்னென்ன காரியத்தை நினைத்து அவர்கள் இந்த நாடகத்தை நடத்தி வருகிறாரோ அந்த காரியமெல்லாம் பழித்து அவர்களெல்லாம் ஒன்றாக 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துக்களை சொல்லி எங்களுடைய கதாபாத்திரத்தை துவங்குகிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம். அதாவது தவசு கொண்டு ஊனுங்க, எங்களுக்கு இந்த கோழி குஞ்சு கொண்டாந்து கொடுங்க, நம்ம அந்த மகாமணிக்கு காவை கொடுக்கணும், அது அந்த 2 இது இருக்கு, அதெல்லாம் கொண்டாந்து கொடுங்க. தவசு கொண்டாந்து ஊன சொல்லுங்க, தவசு மரத்தை ஊன சொல்லுங்கம்மா. அப்படி இருக்கிற நேரத்தில் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துக்களை சொல்லி இந்த பணியை நான் துவங்குகிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். வீரமாக ஆண்டவா பார்த்தாயா, எங்க பார்த்தாலும் ரத்த விழாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ரத்த கலையாகப்பட்டது எனக்கு தண்ணி தாகம் ஆகிவிட்டது. வீர சபாகு ஆண்டவா அதை என்ன செய்வேன் வீர போகு தம்பி, எது செய்வேன் பாண்டியனே,
தண்ணி தாகம் நாவெல்லாம் உணர்கிறது, பச்சை தண்ணி தாகம் பல்லெல்லாம் உணர்கிறது. ஆகையால் அது சீக்கிரமாக சென்று எனக்கு தண்ணீர் கொண்டு வேண்டிய ஒரு வேவாகு. அது சீக்கிரமாக அண்ணே கொஞ்சம் வளர்த்தியா இருந்த வெட்டி கொடுங்க, வளர்த்தியா இருந்த வெட்டி கொண்டு பிரச்சனை இல்லை. எங்க தூக்கு பக்கம் முங்கிய தூக்குன கொஞ்சம் தூக்குங்க, அடிப்பக்கம் வெட்டுங்க, நுனியை விட்டுருங்க, அடிப்பக்கம் வெட்டுங்க, நுனி மேல நிக்கணும், அடியில வெட்டுங்க. சும்மா ஒரு போச்சு மரத்து கீழே இருந்தா போதும், ரொம்ப வளர்த்தி வேண்டாம். ஆட்டமா இதோ பார்த்து வைக்கிறேன் சாமி. பார்த்துவா என்று சொல்ல பார்த்துவா என்று சொல்ல பார்த்திவர் சொல்ல கேட்டு கேட்டது உள்ளதெல்லாம் செம்மாளாய் காணுதையா. நல்ல ஜலமாகப்பட்டது ஓடிக்கொண்டிருக்கிறோம். அங்கு சென்றால் தண்ணீர் அருந்தல மாட்டோமா? வீரமாக சாமி எங்க பார்த்தாலும் தண்ணீர் கிடைக்கவில்லை. மையமலம் முழுவதும் ரத்த வெள்ளாராக ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி தண்ணீர் அருந்தி விட்டு வர வேண்டும் என்றால் நாகமலை, தோகமலை, நாடு சுத்து வீரமலை, வீரமலை ஐவனம், வெம்பொலி கீவரம், கூவண்ணம்பள்ளம், குறிஞ்சவனக்காடு, நெறிஞ்சு உறிஞ்சு நெய்ப்புறாங்காடு, மரடுகண்டு தொங்கு வன்னிமரச் சோலை, வன்னிமரச் சோலை அறியாமல் ஒரு கூவண்ணம்பள்ளம் இருக்கிறது. அங்கே சென்றா கூ 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 என்று சொன்னா கொஞ்சமாக சொன்னீர் வருகிறது. அங்கே சென்றாட்டா நம்ம ஜலம் அறிந்து விட்டு வர முடியும். இல்லை என்றால் எங்கு பார்த்தாலும் ரத்தவெண்ணராக ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். எந்த இந்திரலோகத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம காரிமற்ற நீராவை திருப்பு வீரமலை நோக்கி சென்று அறிந்து விட்டு